ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். நாம் இப்பொழுது தேவனை மகிமைப்படுத்தி ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். நம்ம அப்படியே இருக்கிற இடங்களில் கண்களை மூடி நாம் செபிப்போமா? பரிசுத்தமுள்ள ஆவியானவரே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி. இப்பொழுதும் உடைய சமூகத்தில் அமர்ந்து நாங்கள் உண்மை தொழுது கொண்டு போய் ஆராதிக்க போகிறோம். நாங்கள் இருக்கிற இடத்துல நீர் கிருபையாய் இறங்கி வந்து எங்களை கண்ணோக்கி ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதும் நம்ம மத்தியில் இருக்கிறதான என்னுடைய மனைவி சகோதரி ரெபேக்கா சேவியர் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி ஒரு பாடலை பாடி ஆராதனை வழி நடத்துவார்கள். எல்லாரும் சேர்ந்து தேவனை ஆராதிப்போமாக. பெரியவர் பெரியவர், இயேசு பெரியவர். நமக்குள் இருக்கிற ஆண்டவர் பெரிய ஆண்டவரா இருக்கிறார். இந்த நாளில கூட கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். பெரிய ஆண்டவரை ஸ்தோத்தரித்து ஆராதிப்போமா? அங்காம் இங்கு அமர்ந்திருக்கிற இடத்திலே தேவனை ஆராதிப்போம். பெரியவர் பெரியவர், இயேசு பெரியவர், பெரியவர் பெரியவர், இயேசு பெரியவர். இந்த பூலோகத்தை ஆடி
அல்லேலூயா. நம் ஆராதனைக்குள்ளாய் கடந்து போகும். கர்த்தர் நம்ம மத்தியில இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த நாளில சற்று நம்முடைய ஆராதனையுடைய நேரம் தாமதமாய் இருந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்கிறவர், எல்லாத்தையும் கர்த்தர் செய்கிறவர். இந்த நேரத்தை நாம் தேவனுக்கு என்று கொடுப்போமாக. இயேசுவே, என் நேசரே, உன் பாதம் ஒன்றே போதும். ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்தை நாம் அவருடைய பாதத்துல நேரத்தை செலவு செய்யும் போது கர்த்தர் நம்முடைய எல்லா சிறை இருப்புகளை அவர் மாற்றுகிற ஆண்டவராய் இந்த காலவேளை நம் மத்தியில இருக்கிறார். நாம் இந்த பாடலை பாடி தேவனுக்கு ஆராதிப்போமாக. இயேசுவே, என் நேசரே, உன் பாதம் ஒன்றே போதும். உம்முடைய திவ்ய பிரசன்னம், உம்முடைய நல்ல கிருபை, உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு போதும் என்ற பாடலை நான் பாடுவோம். இயேசுவே, என் நேசரே, உம் பாதம் ஒன்றே போதும். இயேசுவே, என் நேசரே, உம் பாதம் ஒன்றே போதும். திவ்ய பிரசன்னம், உம் திவ்ய பிரசன்னம், உம் நல்ல கிருபை, உம் ஆசீர்வாதம் போதும். ஓ, உம் திவ்ய பிரசன்னம், உம் நல்ல கிருபை, உம் ஆசீர்வாதம் போதும். ஆராதனை பாடுவோமா? ஆராதனை, ஆராதனை, ஆராதனை தேவா. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தர், வல்லமையின் தேவனே, நித்திய பிதா, சமாதான பிரபு, அவர் துதிக்கு பாத்திரராய் இந்த காலை வேளையில நம் மத்தியில இருக்கிறார். உங்கள் நடுவிலும் அவர் இருக்கிறார். அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, வல்லமையுள்ள தேவனே, நித்திய பிதா, அதிசயமானவரே, ஆலோசனை
நாங்கள் துதியும் கனமும் மகிமையும் செலுத்தி உம்மை ஆராதித்து உம்மை தொழுது கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இவ்வளவு நேரமாக தேவனை நாம் மகிமைப்படுத்தினோம். இப்பொழுது தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே கடந்த 4 மாதத்தை நாம் முடித்து இந்த 5வது மாதத்திலே நாம் காலடி எடுத்து வைக்க கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தருடைய நாமத்திற்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 4 மாதத்தில் நமக்கு ஆச்சரியமாய் நமக்கு நடத்தி வந்து இந்த 5வது மாதத்தை காண உதவி செய்த ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் சூழ்நிலைகள் நமக்கு மாறாக இருந்தாலும் ஆண்டவர் மாறாமல் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி இந்த நாளிலே உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த மாதத்திற்காக ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்க போகிறோம். நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்வோம். நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம் 20வது வசனத்தின் அந்த முக்கிய பகுதியை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். தொடர்ந்து இந்த அதிகாரங்களை முதல் 2 அதிகாரங்களை நீங்கள் ஒரு தனிப்பட்ட தியானத்திற்கு நீங்கள் வாசித்து ஆண்டவருடைய சமூகத்திலே நேரத்தை செலவிடுங்கள். கர்த்தர் தொடர்ந்து உங்களோடு பேசுவாராக. 2ஆம் அதிகாரம் நெகேமியா சாப்டர் 2 verse 18 and 20. நெகேமியா 2ஆம் அதிகாரம் 18வது வசனமும் 20வது வசனமும். என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறது. 20வது வசனத்திலே பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த லாக்டவுன் பீரியட்ல நாம் தனித்திருந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய தேசத்தின் சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து இசைந்து அவர்கள் நம்முடைய வீடுகளிலே நாம் இந்த நாளிலே முடங்கி இருக்கிறோம். ஆனாலும் நாம் ஜெபிப்பதிலேயோ தேவனை ஆராதிப்பதிலேயோ தேவனை தேடுகிறதிலேயோ நாம் எப்பொழுதும் போல விடுதலையோடு நம் குடும்பமாக இணைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். திருச்சபையாய் நாம் இந்த நாட்களில் போன் மூலமாக நாம் இணைந்தாலும் ஆனால் அவர்களுடைய வீடுகளில் இருந்து நாம் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அநேக நாட்களுக்கு முன்பதாக கடந்த மாதத்தின் இறுதி நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே திருச்சபைக்கு சென்று ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்தேன். ஆண்டவரே, இந்த வருகிற மாதம் இந்த நாட்கள் ஒரு கலக்க நிறைந்த ஒரு மாதமா இருக்கிறப்பனாலே இந்த வருகிற மாதத்திற்கு நீங்க என்ன பேச போறீங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் தெளிவாக இந்த வேத பகுதியை காண்பித்தார். இந்த நாளிலே இந்த வேத வசனத்தை கொண்டு உங்களோடும் என்னோடும் பேசி நம்மை பலப்படுத்துவாராக. இந்த நெகேமியாவின் புஸ்தகத்தை நெகேமியா எழுதியிருக்கிறார் என்பதை நாம் இதிலே அறிந்து கொள்கிறோம். அவருடைய எஸ்ரா நெகேமியா அந்த புஸ்தகங்களை பார்க்கும் பொழுது 2 புஸ்தகங்களும் ஒரே ஆசிரியரால் எழுதப்பட்டிருக்க கூடும் என்று சொல்லி வேத அறிஞர்கள் சொல்கிறார்கள். இந்த நாளிலே இந்த நெகேமியாவின் புஸ்தகத்தில் உள்ள இந்த முதல் 2 அதிகாரத்தில் உள்ள வசனங்களின் மூலமாக நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். இந்த நாளிலே நாம் தியானிக்க வேண்டிய பகுதிகள் எருசலேம், அதே போல சூசான். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது நெகேமியா சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும் பொழுது சம்பவித்த ஒரு காரியத்தை அவன் சொல்கிறான். அவன் ஒரு தேச அரசாங்கத்திற்கு கீழாக 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் சொல்லப்படுகிறபடி அர்த்தசஷ்டா ராஜாவிற்கு கீழாக இருந்து ஒரு பானபாத்திரக்காரனாக ஒரு நல்ல சிறந்த உத்தியோகத்தை அவன் செய்து கொண்டிருக்கிறார். தேசத்தில் எத்தனையோ பொறுப்புகள் உத்தரவாதங்கள் இருந்தாலும் ராஜாவுக்கு முன்பாக பானபத்திரக்காரனாக இருந்து எப்பொழுதும் சேவை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய உத்தியோகம். ஆகவே எப்பொழுதும் ராஜாவோடு
முகமுகமாய் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்லாக்கியம் நெகேமியாவுக்கு இருந்தது. வேதத்தின்படி பார்க்கும் பொழுது ஒரு நாளும் அவர் துக்கமுகமாய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் அவர் எப்பொழுதும் சந்தோஷமாய் தான் இருந்திருக்கிறார். ஆனால் அவர் ஒரு தேவ பக்தியுள்ள ஒரு மனுஷன் என்பதை எதனால் அறிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், எருசலேமில் இருந்து வந்த அவருடைய சகோதரர்கள் ஒருவரும் வேறு சில மனுஷர்களும் எருசலேமில் இருந்து வந்த அவர்களிடத்தில் அந்த அங்குள்ள செய்திகளை கேட்கும் பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீதி தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். எருசலேம் இடிக்கப்பட்டிருக்கிறது, அதன் அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது, சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அங்கு இருக்கிற ஜனங்கள், யூதர்கள் மிகுந்த உபத்திரவத்தையும் தீங்கையும் அனுபவிக்கிறார்கள் என்கிற அந்த செய்தியை கேட்ட உடனே நெகேமியாவினாலே துக்கத்தை அடக்கிக் கொள்ள முடியவில்லை. 4ஆவது வசனத்திலே பார்க்கும் பொழுது, இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபித்தேன் என்று சொல்லி அவருடைய அனுபவத்தை சொல்லுகிறார். இந்த காரியங்களை கேட்கும் பொழுது அவன் அப்படியே உட்கார்ந்து அழுது சில நாட்களாகவே துக்கத்தோடு இருக்கிறான். அது மாத்திரமில்லை, அவன் உபவாசத்தோடு மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். ஆண்டவரே, உம்மிடத்தில் கற்பனையை கை கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே, உமது அடியானாகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் முன்பாக நான் மன்றாடுகிறேன். நானும் என் வீட்டாரும் பாவம் செய்தோம் என்று சொல்லி அவன் ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்திலே மன்றாடி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். பாருங்க, ஒரு உத்தியோகத்திலே சந்தோஷத்தோடு வேலை பார்த்து கொண்டு அந்த சூசான் அரண்மனையிலே மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனுஷன் எருசலேமின் காரியத்தை கேட்கும் பொழுது அவனுடைய உள்ளம் உடைந்து அவன் துக்கத்தோடு மன்றாடி கதறி உபவாசித்து ஜெபிக்கிற அந்த காட்சி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிற இந்த சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது நீங்களும் நானும் கண்ணீரோடு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டு வருகிறோம் அல்லவா? தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். இந்த நாளிலே நெகேமியாவினுடைய ஜெபம் அவனுடைய வாழ்க்கையில என்ன நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு வழிவகுத்தது, அதை நாம் தியானித்து கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் என்ன ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு வழிவகுக்க கர்த்தர் கிருபை செய்வார் என்கிறதை உங்களிடத்திலே விசுவாசித்து நல்வார்த்தைகளாக உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொண்டு நாம் இணைந்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்முடைய மன்றாட்டுக்கும் பதில் கொடுக்க போகிறார். உம்முடைய கண்கள் திறந்து எப்பொழுதும் உம்முடைய கண்கள் திறந்தும் உம்முடைய செவிகள் கவனித்தும் இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் முறையிடுகிறார். நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாக நடந்தோம். நீருடைய தாசனாகிய மோசேயை கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாமல் போராடுவரே, நாங்கள் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில விரோதமா நாங்கள் பாவம் செய்தோம் என்று சொல்லி அந்த யூத ஜனங்களுடைய பாவத்தையும் தன்னோடு இணைத்துக் கொண்டு அவன் மன்றாடுகிறான். இன்றைக்கு அன்பு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே, ஒருவேளை தேவனுக்கு முன்பாக நீங்கள் உத்தமமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் தேசத்தின் பாவத்திற்காக நாம் தேசத்தின் ஜனங்களோடு இணைந்து கொண்டு, ஆண்டவரே, நாங்களும் என்னுடைய இந்திய தேசத்தாரும் பாவம் செய்திருக்கிறோம், நானும் என் தமிழ்நாட்டு ஜனங்களும் பாவம் செய்திருக்கிறோம், நானும் என் குடும்பத்தாரும் பாவம் செய்திருக்கிறோம், நானும் என் திருச்சபையாரும் பாவம் செய்திருக்கிறோம் என்று சொல்லி நம்மை மற்றவரோடு இணைந்து நாம் செபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நெகேமியா பாவம் செய்யவில்லை, ஆனால் எல்லாரோடு இணைந்து கொண்டு அந்த ஜெபத்திலே தேவனை நோக்கி முறையிடுகிறார். 10வது வசனத்திலே பார்க்கும்போது, தேவனின் உமது மகா வல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினாலும் மீட்டுக் கொண்ட உமது அடியாரும் உமது ஜனங்களும் நாங்களாய் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது நாமத்திற்கு பயப்பட வேண்டும் என்று
விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கிறான். இந்த முதல் அதிகாரம் முழுவதும் ஜெபத்தை குறித்து வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இரண்டாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ராஜாவுக்கு வழக்கம் போல அவன் திராட்சரசத்தை எடுத்து கொடுக்கும் பொழுது ராஜா அவனை பார்த்து கேட்கிறார், நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி ஒன்றும் இல்லையே, உன் மனதின் துக்கம் ஒழிய வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்லி ராஜா மிகவும் தெளிவாக நெகேமியாவை பார்த்து சொல்கிறார். ராஜாவுக்கு நெகேமியாவை எப்பொழுதும் பார்க்கிறபடினாலே நெகேமியாவினுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் ராஜா அறிந்திருந்தார். ஆகவேதான் இது மனதின் துக்கம் என்று சொல்லி தெளிவாக சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை பார்க்கிற ஒரு இடத்திலே அவருடைய எஜமானவரை குறித்து தெளிவாக அறிந்திருந்தார் என்று சொன்னால், நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர் சர்வ வல்லமை நிறைந்தவர், அவர் சாதாரணவர் அல்ல, அவர் பூமி அனைத்திற்கும் ராஜா என்று சொல்லி பார்க்கிறோமே. அந்த ராஜாதி ராஜா நம்முடைய நினைவுகளை அறியாமல் இருப்பாரா? சற்று யோசித்து பாருங்களே. நீங்கள் இந்த நாளிலே எங்கிருந்து தேவனை நோக்கி முறையிடுகிறீர்களோ அவருடைய அங்கலாய்ப்பை பார்க்கிறார், உங்களுடைய வேதனை பார்க்கிறார், உங்களுடைய கூக்குரலை பார்க்கிறார், உங்களுடைய மன சஞ்சலங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் எந்த காரியங்களை இந்த நாட்களில் பார்த்து கலங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்கிற அந்த காரியங்களை கர்த்தர் பார்க்கிறார். அவர் ராஜாதி ராஜா. அவர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, இருதயத்தை பார்க்கிற ராஜா. நமக்கு ஒரு ராஜா உண்டு, அந்த நம்பிக்கையோடு காணப்படுவோம். நெகேமியாவுக்கு இருந்த அந்த ராஜா அவருடைய முகத்தை பார்த்து உன்னுடைய மனதின் துக்கம் ஒழிய வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்லி மிக தெளிவாக சொல்லக்கூடும் என்று சொன்னார். 100க்கு 100 நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். அவர் சொல்லுகிறார், தாவீது சொல்லும் பொழுது கர்த்தரை மகிமைப்படுத்தி சொல்கிறார், ஆண்டவரே, நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறேன், நான் பாதாளத்தில் படுக்கைப்பட்டாலும் அங்கேயும் இருக்கிறேன். ஆகவே எங்கிருந்து கூப்பிட்டாலும் நீ செவி கொடுக்க முடியும் என்று சொல்லி. ஏனென்றால் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில மலையிலிருந்து, குகையிலிருந்து, கெபியிலிருந்து, பலவிதமான சூழ்நிலையிலிருந்து, யுத்த களத்திலிருந்து பலவிதமான நேரங்களிலே அவர் ஜெபம் பண்ணியிருக்கிறார். ஆகவேதான் அவர் சொல்கிறார், எங்கே இருந்து கூப்பிட்டாலும் அங்கேயும் உடைய கண்களை பார்த்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி. அன்பான சகோதரே சகோதரே, இந்த நாட்களில் துயரத்தின் உச்சகட்டத்தில் இருக்கிறீர்களா? அல்லது தேவை நிறைந்தவர்களாக காணப்படுகிறீர்களா? அது எதிர்காலத்தை குறித்து பயத்தோடு காணப்படுகிறீர்களா? உங்கள் துயரத்தின் சத்தத்தை தேவன் அறிந்திருக்கிறார். உங்கள் முகத்தை அவர் பார்க்கிறார். முகத்தை மாத்திரமல்ல, உங்களுடைய இருதயத்தை அவர் பார்க்கிறார். இந்த இடத்துல நாம் தொடர்ந்து தியானிக்கும் பொழுது உடனே ராஜாவை அவன் நோக்கி, ராஜா என்றென்றைக்கும் வாழ்க என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, ராஜா தெளிவாக அவனுடைய இருதயத்தின் பாரத்தை அறிந்து என்ன என்று சொல்லி கேட்ட உடனே அவன் முதல் வார்த்தையா, ராஜா நீர் என்றைக்கும் வாழ்க என்று சொல்கிறார். இன்றைக்கு நம்முடைய உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிறவர், வேதத்தை வாசிக்கும் பொழுது அவருடைய சத்தத்தை கேட்கிறோமே, அவருடைய சத்தத்தை கேட்ட உடனே நாம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை நீர் வாழ்க என்று சொல்லி நாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும், தேவனை ஆராதிக்க வேண்டும் என்கிறதை இந்த வார்த்தையின் மூலமாக நாம் தெளிவாய் அறிந்து கொள்கிறோம். நெகேமியா ராஜாவை வாழ்க என்று சொல்லி வாழ்த்துகிறாரே. இன்றைக்கு நம்மை தெளிவாக அறிந்த தேவனை நாம் எவ்வளவு மகிமைப்படுத்த வேண்டும். வேத வசனங்களை நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கும் போது, வாசித்துக் கொண்டிருக்கும் போது, கர்த்தர் நம்மோடு பேசும் பொழுது அவருக்கு ஸ்தோத்திரம், அவருக்கு மகிமை என்று சொல்லி இருக்கிற இடங்களில் அவரை மகிமைப்படுத்துங்கள். இப்பொழுது கூட நீங்கள் மகிமைப்படுத்தலாமே. ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நீர் வாழ்க. ஆமென் ஆமென் ஆமென். 4வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, அதாவது 3வது வசனத்திலே ராஜாவை பார்த்து, ராஜா என்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசஸ்தலங்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் பொழுது நான் துக்க முகத்தோடு இராது எப்படி என்று சொல்கிறார். அப்பொழுது ராஜா அவரை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது அவன் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி, அடுத்ததாக 5வது வசனத்திலே தொகுத்திலே பார்க்கிறோம் ராஜாவை பார்த்து. 4வது வசனத்தின் இறுதியில் அவன் சொல்கிறான், ராஜா உன்னிடத்திலே உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி கேட்கும் பொழுது, நீ கேட்கிற காரியம் என்ன என்று சொல்லும் பொழுது அவன் முதல் செய்தது மனதிற்குள் ஒரு ஜெபம் பண்ணுகிறான். பரலோகத்தின் தேவனை நோக்கி அவன் மனதிற்குள் ஜெபம் பண்ணுகிறான். மனதிற்குள் ஜெபம் பண்ணி
அடுத்ததாக ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாய் இருந்து அடியானுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறை இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்திற்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன் என்றார். ராஜாவுக்கு சித்தமானார். பிரியமானவர்களே, முதலாவது இவன் தேவனை நோக்கி இருதயத்திலே விண்ணப்பிக்கிறான். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், நீங்கள் எந்த ஒரு அதிகாரியை சந்திக்கும் பொழுதோ அல்லது முக்கியமான ஒரு பொறுப்பை வகிக்கும் பொழுதோ நீங்கள் மனதிற்குள் ஒரு சிறு ஜெபம் பண்ணலாம் என்பதை நாம் இதில் தெளிவாய் அறிந்து கொள்கிறோம். ராஜா கேட்கும் பொழுது உன் காரியம் என்ன என்று சொல்லி கேட்கும்போது, நான் வீட்டுக்கு போய் ஜெபித்து வருகிறேன் என்று பதில் சொல்லவில்லை. உடனே மனதிற்குள் அவன் ஜெபித்து அதற்கு பிறகு ராஜாவை பார்த்து சொல்கிறான், நான் சிறைப்பட்ட அந்த யூத ஜனங்களை விடுவித்து அந்த பட்டணத்தை கட்டும்படிக்கு என்னை நீர் அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி அவனுடைய முதலாவது வேண்டுகோள் அனுப்ப வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறார். அப்பொழுது ராஜஸ்திரியும் அல்லது ராணியும் அவர் பக்கத்து தான் ராஜா பக்கத்தில் உட்கார்ந்து இந்த காரியங்களை கவனித்து கேட்டுக் கொண்டிருக்கிறார். அடுத்தது இரண்டாவதாக ராஜா கேட்கிறார், நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார். இவ்வளவு காலம் செல்லும் என்று நான் ராஜாவுக்கு சொன்ன போது, அப்போ இவன் அந்த துக்கப்பட்ட நாட்கள், உபவாசித்த நாட்களிலே இவன் அழகாக பிளான் பண்ணியிருக்கிறான். என்ன செய்ய வேண்டும், ராஜாவிடத்துல போய் கேட்கும் பொழுது ராஜா நிச்சயமா என்னை அனுப்புவார், எத்தனை நாட்கள் செல்லும், எல்லாவற்றையும் திட்டம். ஆகவே அவனுக்கு ஆல்ரெடி அவனுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் இருந்து இருக்கிறது, ஒரு தெளிவான ஒரு சிந்தை ஏற்கனவே இருந்திருக்கிறது, நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் ராஜாவினிடத்துல தெளிவாக கேட்கிறான். இன்றைக்கு நம்ம ஜெபத்துல உட்கார்ந்துட்டு வாயில வந்த வார்த்தைகள் எல்லாம் அனுப்பி கொண்டிருக்கிறோம். தேவ சித்தம் இன்னதென்று உணர்ந்து நாம் கேட்க வேண்டும் என்று சொல்லிதான் வேதம் சொல்கிறது. அவர் சொல்கிறார், ராஜாவை உமக்கு சித்தமானால் என்கிற அந்த ஒரு வார்த்தையை எவ்வளவு அழகாக நெகேமியா சொல்லுகிறார். இந்த வார்த்தையை ராஜாவுடைய இருதயத்தை தொட்டிருக்கிறார். ஆகவே தான் ராஜா என்ன செய்கிறார் என்று சொன்னால், அடுத்ததாக கேட்கிறார், எவ்வளவு காலம் செல்லும். அவர் சொல்கிறார், இவ்வளவு காலம் செல்லும் என்று அவர் சொல்லும் பொழுது, நான் ராஜாவுக்கு சொன்ன போது என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாக இருந்தது. அன்பான சகோதரனே சகோதரியே, தேவனுடைய சமூகத்தில தயவோடு கெஞ்சி அவருடைய சமூகத்தில ஜெபிக்கும் பொழுது, அவருடைய சித்தத்தை உணர்ந்து நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் சொல்லுவார், மகனே எனக்கு சித்தம் உண்டு என்று சொல்லுவார். அடுத்ததாக பின்னும் நான் ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் நான் யூதா தேசத்துக்கு போய் சேரும் மட்டும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகள் என்னை வழிவிட்டு அனுப்பும்படிக்கு அவர்களுக்கு கடிதங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. இரண்டாவது பெர்மிஷன் லெட்டர், அது வீசா. ஒவ்வொரு தேசத்தையும் கடந்து, ஒவ்வொரு ராஜாக்களையும் கடந்து செல்லும் பொழுது, நதியை தாண்டி செல்லும் பொழுது பலரை சந்திக்க வேண்டும். ஆகவே ஒவ்வொரு கடிதங்கள் வேண்டும் என்று சொல்லி ராஜா அவர் கேட்ட அத்தனை கடிதங்களையும், ஒரு கடிதம் அன்றைக்கு எல்லாமே கைப்பட தான் எழுதியிருக்க வேண்டும், அவருடைய கைப்பட லெட்டர் எழுதியிருக்க, சைன் போட்டிருக்க வேண்டும். ஆனால் ராஜா எல்லாவற்றையும் பொறுமையோடு செய்து கொடுத்தார் என்று சொன்னால், நெகேமியாவை ராஜா மாத்திரம் அல்ல, உன்னதமான ராஜா அனுப்பவர் சித்தமாக இருக்கிறார் என்பதை நாம் இதிலே புரிந்து கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, மூன்றாவது கேட்கிறார், கடிதங்களை கேட்டப்பட்டதாக அடுத்தது கேட்கிறார், தேவாலயத்துக்கு இருக்கிற அரண்மனை கதவுகள் வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்துக்காகிய ஆசாரியருக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று அதற்கு ஒரு கடிதம் கேட்கும் பொழுது ராஜா அதையும் கட்டளையிடுகிறார். ஆகவே ஏதோ எமோஷனா ஜெபத்தை மாத்திரம் செய்துவிட்டு அவர் அப்படியே செல்லவில்லை, ராஜாவிடத்தில் அனுமதி மாத்திரம் கேட்டுவிட்டு அவர் செல்லவில்லை, ஒவ்வொரு காரியங்களையும் திட்டமிட்டு அவர் யோசித்து முறைப்படி செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கூட சில நேரங்களில் நன்றாக ஜெபிப்போம், ஆனால் தேவ சித்தத்தை உணர்ந்து ஜெபிக்க மாட்டோம், அல்லது தேவ சித்தத்தை கேட்டு கூட ஜெபம் பண்ணுவோம், ஆனால் நம்முடைய காரியங்களை ஆயத்தப்படுத்த மாட்டோம், ஒழுங்குபடுத்த மாட்டோம் என்பதாக போய் பாதியில திரும்பி வந்து அதை மறந்துட்டேன், இதை மறந்துட்டேன், அதை செய்யல, இதை செய்யல, இதை முதலே செஞ்சிருக்கணும்னு சொல்லி நம் வேதனையோடு புலம்பி தள்ளுவோம். அப்படி அல்ல, திட்டமிட்டு செயல்பட வேண்டும். இன்றைக்கு அப்படிப்பட்ட கிருபையை இந்த வசனத்தை பிரசங்கிக்கிறதான ஊழியக்காரனாக அடிமைக்கும் இதை கேட்கிற உங்களுக்கு கட்ட தந்தருவாராக. திட்டமிட்டு காரியங்களை தேவ கிருபையோடு தேவனுடைய ஒத்தாசையோடு செய்யக்கூடிய அந்த அபிஷேகத்தை தேவன் தந்தருவாராக. அதற்கு பின்பதாக அவன் எருசலேமுக்கு கடந்து சென்று 3 நாள் ஒரு காரியத்தை செய்யவில்லை.
அமைதியாக இருந்திருக்கிறான். அமைதியாக என்ன செய்திருப்பார்? நிச்சயமாக அவன் சும்மா இருந்திருக்க மாட்டான். அவன் ஜெபிக்கிறவன். ஏனென்றால் ஏற்கனவே உபவாசித்து ஜெபித்த, அப்படியே உட்கார்ந்து சில காலம் துக்கித்து உபாசித்து இருக்கிறார் என்று சொன்னால் அந்த 3 நாட்களும் அவர் ஜெபத்திலே நாட்களை கண்டு செலவிட்டிருப்பார். ஆண்டவர் ஒரு புதிய திட்டத்தை கொடுக்கிறாரா, ஒரு புதிய பொறுப்பை கொடுக்கிறாரா, ஒரு புதிய வேலையை கொடுக்கிறாரா, அந்த ஒரு புதிய வீட்டிற்கு நீங்கள் கடன் செல்கிறீர்களா, அது ஒரு புதிய ஊழியத்தை ஆரம்பிக்கிறீர்களா, எதுவா இருந்தாலும் அது ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளாக நீங்கள் கால் இழுத்து வைக்கிறீர்களா, ஜெபத்தோடு நீங்கள் செய்யுங்கள் என்பதை நாம் இதன் மூலமாய் நாம் வலியுறுத்தப்படுகிறோம். 3 நாள் அமைதியாக அவன் காத்திருக்கிறான். அதற்கு பின்பதாக ஒரு சிலரை கூட்டிக் கொண்டு, ஏனென்றால் ராஜா இவரை மாத்திரம் அனுப்பவில்லை, இவரோடு சேனாதிபதிகளையும் குதிரை வீரர்களையும் அனுப்பியிருந்தார். ராஜா பாருங்க, இவன் மட்டும்தான் பர்மிஷன் கேட்கிறான். ஆனா ராஜா தனி மனுஷனாய் போய் காரியங்களை செய்ய முடியாது என்பதை அறிந்து அவனுக்கு உதவியாக சில ஆட்களை அனுப்புவார். என் அன்பான சகோதரனே சகோதரியே, உங்களுக்கு தெரியாது நமக்கு நம்முடைய காரியங்களை செய்வதற்கு எத்தனை பேர் வேண்டும் என்று சொல்லி. சிலர் சொல்லுவாங்க, எல்லாம் நான் பார்த்துக்குவேன், எனக்கு ஆண்டவர் இருக்கிறாரு, நானே என்று சொல்வார்கள். அப்படி ஒரு நாளும் சொல்லக்கூடாது. ஆண்டவர் நமக்காக உதவி செய்யும்படியாக நமக்கு அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற ஆட்களை கொடுப்பார். அந்தந்த நாட்களிலே நமக்கு சிலர் வந்து செய்வோம். நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா, அந்த உதவி செய்த, நம்மோடு கூட இருந்து வேலை பார்த்த, சேவை செய்த அவர்களுக்கு நாம் நன்றி சொல்லி அவர்களுக்கு அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கைமாறாக அதை தான் யோசித்துக் கொண்டிருப்போம். ஆனால் இதெல்லாம் தேவனுடைய செயலின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய ஏவுதலின்படி அவர்கள் வந்து நமக்கு உதவி செய்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். ஊழியத்திலும் கூட ஆண்டவர் அநேகரை ஊழியத்திற்கு உதவியாக எழுப்புகிறார். நாம் தேவனுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். உடைய காரியங்களுக்காக நீங்கள் வேலைகள் பார்க்கிற இடத்திலே, நீங்கள் குடும்பமாய் வாழ்கிற இடத்திலே உங்களுக்கு உதவியாக எத்தனையோ பேர்கள், ஒருவேளை அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களோ அல்லது அந்த தெருவை சார்ந்தவர்களோ அந்த பகுதியை சார்ந்தவர்களோ உங்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறார் என்று சொன்னால் அது தேவ சமூகத்திலிருந்து வருகிற இரக்கம் என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு நாம் எப்பொழுது நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ராஜா தனி மனுஷனாய் அநேகமியாவை அனுப்பவில்லை, அவரோடு சிலரை அனுப்பினார். அந்த சிலர் ஒரு சிலரை கூட்டிக் கொண்டு அந்த நகரத்தை இரவோடு இரவு சுற்றி வருகிறார். ஏன் இரவுல சுற்றி வர வேண்டும்? பகலிலே சென்றிருந்தால் யாரு இவர் வந்து என்ன செய்ய போறாரு, என்ன ப்ராஜெக்ட், எதற்காக வராருன்னு சொல்லி ஜனங்களுக்கு பல கேள்விகள் வரலாம், பலரும் பல வினாவி இருக்கலாம். ஆனால் எந்த மற்ற மனுஷனோடு தொடர்பு வேண்டாம் என்று சொல்லி அமைதியாக அவர் சுற்றி வருகிறார். இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? ஆவியானவர் நமக்கு என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், இந்த நாட்கள்ல நீங்க வீட்டுல அமைதியாக தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபத்தோடு சில காரியங்களை சிந்தியுங்க. வேத வசனத்தை வைத்து தியானிங்கள். அமைதியாக தியானிக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு பேசும். தெளிவான காரியங்களை என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சொல்வார். அதற்கு பின்பதாக தான் வந்த நோக்கத்தை யூத ஜனங்களுக்கு, ஆசாரியர்களுக்கு, அங்குள்ள மூத்தவர்களுக்கு எல்லாரிடத்திலையும் அவர் தெரியப்படுத்துகிறார். அதற்கு பின்பதாக இந்த காரியங்கள் பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாயிருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே, நாம் இனி நிந்தைக்குள்ளாக இருக்காதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டும் வார்கள் என்று சொல்லி என் தேவனுடைய கரம் என்ன நன்மையா இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அவர் அறிவித்தார். அறிவிக்கும் பொழுது இப்ப அங்க இருக்கிற யூதர்கள், பெரியவர்கள், ஆசிரியர்கள் எல்லாருமே அதை கேட்டு அவர்கள் சொல்கிறார்கள், எழுந்து கட்டுவோம் என்று சொல்லி. அன்பான சகோதரனே சகோதரியே, சில நேரங்களில் கொலோக்கியலா அப்படி சொல்லுவாங்க, எடுத்தோம் கவத்தோம்னு சொல்லி. அப்படியே இல்லை. அநேகர் வந்து நிதானிக்காமல் தங்களுடைய காரியங்களை செய்கிறது அப்படின்னாலே வளவளவள என்று பேசி வார்த்தைகளை கொண்டு விடுவார்கள், கோபப்பட்டு விடுவார்கள். சில நேரங்களில் ஆண்டவர் சொல்லுகிறார், கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள் என்று சொல்லி. கோபப்படுகிறதுனாலே அநேக வார்த்தைகளை நாம் அள்ளி வீசி விடுகிறோம். ஆனால் நிதானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிற ஆவியானவர் அதை கட்டுப்படுத்தி நம்ம நடத்துவதற்கு நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். மனதில் யோசிக்கிறதெல்லாம் நாம் பேசிவிடக்கூடாது, நிதானித்து நாம் செயல்பட வேண்டும். 3 நாள் ஜெபத்தோடு நகரத்தை முழுவதுமாய் சுற்றி வந்து அதற்கு பின்பதாக மூப்பர்களையும் தலைவர்களையும் ஆசாரியர்களையும் யூத ஜனங்கள் எல்லாம் கூப்பிட்டு இந்த காரியத்தை சொன்ன உடனே
ஜனங்கள் அத்தனை பேரும் அதை ஏற்றுக்கொண்டு இந்த நெகேமியாவை ராஜா அனுப்பின நோக்கத்தை புரிந்து கொண்டு எழுந்து கட்டுவோம் என்று சொல்லி முன் வந்தார். அன்பான சகோதரனே, சகோதரியே, காரியங்கள் வாய்க்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டுடைய சமூகத்திலே அமர வேண்டும். வேதம் சொல்கிறது, உன் வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புவி, அவரிடத்தில் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க கொடுப்பார். இந்த காலை வேளையில இந்த வார்த்தை கொண்டு நம்பிக்கையோடு கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஐயா, அம்மா, பிரதர், சிஸ்டர், தம்பி, தங்கச்சி, உடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார். அதுக்கு பின்பதாக அவனுக்கு எதிர்ப்பு வந்தது. சன்பலா, தொபியா, கேஷே என்று சொல்லி 3 பேர் அவனுக்கு விரோதமாய் பேசினார்கள். அவன் சோர்ந்து போகவில்லை. சில நேரங்களில் நமக்கு விரோதமாய் நம்மை புரிந்து கொள்ளாமல் பேசக்கூடிய ஆட்கள் நம்முடைய குடும்பத்தில் கூட எழும்பலாம், வீட்டிலே எழும்பலாம், நம்முடைய பகுதியிலே வாழ்கிறவர்கள் நம்மை புரிந்து கொள்ளாமல் அல்லது நம்முடைய ஜெபத்தின் மேன்மை தெரியாமல், நம்முடைய ஆராதனையின் மேன்மை தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கலாம். நீங்கள் ஆலயத்துக்கு புறப்பட்டு வரும் பொழுது உங்கள் கிண்டலும் கேலியுமாய் உங்களை பார்க்கலாம். கவலைப்படாதீர்கள். நீங்களும் நானும் இடிப்பதற்காக தேவன் நம்மை ஏற்படுத்தவில்லை, கட்டுவதற்காக தேவன் நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். வார்த்தையினாலே நம்மை அவரை இடித்து போட்டு விடக்கூடாது. நாம் கட்டக்கூடிய நெகேமியாக்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு பின்பதாக நெகேமியா அவர்களுக்கு அந்த கிரிட்டிசைஸ் பண்ணினார்களே, அவர்களை பார்த்து சொல்லுகிறார். அதற்கு அவர் மறுமொழியாக 20வது வசனத்திலே, 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே, அதுதான் வாக்குத்தத்தமாக நாம் இந்த மாத்திரை நாம் ஜெபத்தோடு நாம் சுதந்திரிக்க போகிற வார்த்தை. நன்றாக கவனியுங்கள். அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியங்களை கைக்கூடி வர பண்ணுவார், அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். அவர் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு சொன்னது, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு காரியத்தை கைக்கூடி வர பண்ணுவார், அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம் என்று சொல்லி. அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த மாதம் என் குடும்பத்தை எப்படி நடத்துவேன், எப்படி கட்டுவேன் என்று சொல்லி அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறீர்களா? என் தேவைகள் எப்படி சந்திக்கப்படும் என்று சொல்லி, எந்த திசையிலிருந்து எனக்கு உதவி வரும் என்று சொல்லி எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களா? யார் மேலே நம்பிக்கை வைக்காதீர்கள். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அவர் கைகூடி காரியங்களை வர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராகிய நாம் எழுந்து கட்டும். இந்த நாளிலே ஒரு 3 வார்த்தை உங்கள் மத்தியிலே நான் முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, நீங்களும் நான் இந்த வேலையை சொல்ல வேண்டும். எப்படி நெகேமியா சொன்னாரோ, என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என் மேல் நன்மையா இருக்கிறது என்று சொல்லி, இருக்கிற இடங்கள்ல ஒரு உச்சந்தலையில கை வைத்து நீங்கள் சொல்லுங்கள், என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என் மேல் நன்மையா இருக்குது என்று சொல்லி விசுவாசத்தோடு சொல்லுங்கள். அது மாத்திரமல்ல, உங்கள் கரத்தை உயர்த்தி சொல்லுங்கள், பரலோகத்தில் இருக்கிற தேவனாகிய கர்த்தர் என் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் என்று சொல்லி சொல்லுங்கள். அது மாத்திரமல்ல, அவருடைய ஊழியக்காராகிய நாங்கள் அல்லது அவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம் என்று சொல்லுவோம். இன்னைக்கு உள்ள தேசத்தினுடைய நிலைமை பார்க்கும் பொழுது, தேசத்தில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் சோர்ந்து போய் இருதயத்தில் பயத்தோடு நிறைந்திருக்கிறார்கள். ஆனால் நீங்களும் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்று சொன்னால் தைரியப்படுத்துகிற ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட இருந்து உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான சகோதரனே, சகோதரியே, நெகேமியா செய்த ஒரே ஒரு காரியம், அவன் துக்கப்பட்டார், அழுதான், உபவாசித்தார். ஆனால் பரலோகத்தின் தேவனை நோக்கி செபிக்கும் பொழுது அவனுக்குள் ஒரு தைரியம் வந்தது, திட்டம் வந்தது, தெளிவாக என்ன செய்ய வேண்டும் என்கிற அந்த தைரியம் வந்தது. அது மாத்திரமல்ல, செபத்தோடு ராஜா சமூகத்திற்கு செல்லும் பொழுது ராஜாவிடத்திலிருந்து நல்ல நல்ல பதில் வந்தது. நீங்கள் செபத்தோடு சந்திக்க வேண்டியவர்களை சந்திக்க, ஜெபத்திற்கு பின்பதாக தான் நீங்கள் மனிதர்களை சந்திக்க வேண்டும். ஜெபத்திற்கு பின்பதாக தான் நீங்கள் காரியங்களை செய்ய வேண்டும். முதல் சந்திப்பு தேவனை நோக்கி மாத்திரம் இருக்க. இன்னைக்கு எல்லாரையும் பிடித்து கடைசியில காரியங்கள் நடக்கல அப்படின்னு சொன்னா கடைசியா தேவ சமூகத்தில் வரும். சில நேரங்களில் எனக்கு தொலைபேசியில அழைப்பு வரும், ரொம்ப நாளைக்கு பின்பதாக இவர்கள் பேசுகிறார்கள் என்று சொன்னால், எப்படி இருக்கிறீங்க, இவ்வளவு தூரம் அன்பா நம்மளை விசாரிக்கிறார்கள் என்று சொல்லி ஆச்சரியத்தோடு தான் நான் அவரோடு பேசுவேன். கடைசியில் சொல்லுவாங்க, இல்லப்பா சார்,
இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, அதற்காக ஜெபிங்கள் என்று சொல்லி. அப்புறம் கேட்பேன், இல்ல கடந்த சில மாதத்துக்கு முன்பாக அல்லது சில வருடத்துக்கு முன்பாக இந்த பிரச்சனை எல்லாம் சொன்னீங்களே, உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், இந்த காரியங்கள் வந்து ஆண்டவர் ஜெயம் கொடுத்தாரா பதில் கொடுத்தாரா என்று சொல்லி கேட்கும்போது, ஐயோ அதெல்லாம் என்னைக்கோ சரியாயிடுச்சுங்க. தேவனை கூட மகிமைப்படுத்த மாட்டார்கள். அது ஒரு உணர்வு இல்லாமல் சொல்லுவார்கள். அது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமாக சொல்லுவார்கள். ஆனா அப்ப இருக்கிற பிரச்சனையை தான் பெருசா சொல்லுவாங்க. இன்னைக்கு தேவைகள் என்று சொல்லி வரும்பொழுது மாத்திரம் தேவ சமத்தில் தேவனுடைய பாதத்தை பிடிக்கிறோமா அல்லது ஒவ்வொரு காரியத்திற்கு தேவனை முன்வைத்து காரியங்களை செய்கிறோமா? இந்த காலவேளை அதை சிந்திக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. ஆண்டவருடைய சமூகத்திலே அவன் ஜெபத்தோடு கடந்து சென்ற பின்னால்தான் ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைத்தது, காரியங்கள் கைகூடி வந்தது. அவன் 51 நாட்கள்ல அந்த இடிக்கப்பட்ட அலங்கைகள் எல்லாம் கட்டி முடித்தவனாய் ஒரு சக்சஸ்ஃபுல் மேனாக, ஒரு வெற்றி சிறந்தவனாக அவன் கடந்து வந்ததை, ஜெயத்தோடு கடந்து வந்ததை நாம் பார்க்கிறோம். அன்பான சகோதரே சகோதரியே, இந்த காலவேளையில நெகேமியாவோடு கூட இருந்து ஆச்சரியமாய் காரியங்களை செய்த ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்காக நான் இப்பொழுது ஜெபிக்க போகிறேன். அப்படியே இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம். நீர் எங்கள் ஜெபத்தை கேட்கிறவர், நீர் எங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர் ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, நீர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன், நீர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இருக்கிற இடங்கள்ல ஒரு அடியை நாம் பாடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே தனிமையாயிருந்து அழுது கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லுவீர்களா, தள்ளப்பட்ட கல்லா, எடுத்து என்னை நிறுத்துமையா, உபயோகமான ஒரு பாத்திரமா இதை மாற்ற மாட்டவர் என்று சொல்ல கொடுப்போமா? Hey!
சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கிற என் ஆத்துமாவை, என் அன்பு சகோதரனே சகோதரியே, உங்கள் ஏக்கங்கள், உங்கள் விருப்பங்கள் அனைத்தையும் அவர் நிறைவேற்றுவார். விசுவாசத்தோடு என்னோடு சேர்ந்து சொல்வீர்களா? என் ஏக்கங்கள் விருப்பங்கள் நிறைவேற்றுவாரே. என் ஏக்கங்கள் விருப்பங்கள் நிறைவேற்றுவாரே. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நாங்கள் வாசித்த வேத பகுதியின் மூலமாக எங்களோடு நீர் பேசுவதற்காக நன்றி. ஆமாம் ஆண்டவரே, நாங்கள் பாடிய பாடல் பிரகாரம் எங்கள் ஏக்கங்கள், எங்கள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற்றி மகிழ்கிறவரப்பா. நெகேமியா எழுந்து கட்டி காரியங்களை செயல்மாய் மாற்றினது போல எங்களோடு கூட இருந்து நீ உதவி செய்ய போகிறீர். உடைய கரம் எங்கள் மீது நன்மையாக இருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் எங்களுக்காக எல்லா காரியங்களையும் கைகூடி வர பண்ணுவீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் குடும்பமாக திருச்செவியாக எழுந்து நாங்கள் கட்டுவோம் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுடைய இடிந்து போன ஜெப வாழ்க்கை, இடிந்து போன பரிசுத்த வாழ்க்கை, இடிந்து போன விசுவாசம், ஆவிக்குரிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது உலக பிரகாரமாக நாங்கள் எதெல்லாம் கட்ட வேண்டுமோ அத்தனை கட்டுவதற்கு உதவி செய்கிறார். தொடர்ந்து எங்களோடு கூட நீர் இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். எங்களை நடத்துகிறார். இந்த மாதம் முழுவதும் இந்த வார்த்தை கேட்ட எங்கள் விசுவாச திருச்சபை மக்கள் இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு அன்போடு கேட்ட ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, தொடர்ந்து நடத்துகிறார். நாம மாத்திரம் மைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஏக்கங்கள் விருப்பங்கள் நிறைவேற்றுவாரே. ஆமென். ஆண்டவர் தாமே உங்கள் ஏக்கங்களையும் விருப்பங்களையும் நிறைவேற்றுவாராக. God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். Hallelujah. Sorry for the interruption. Sorry. அதாவது நம்மளுடைய ஃப்ளக்சுவேஷன் கரண்ட் ப்ராப்ளம்னால எங்களால் நேரத்துக்கு லைவ்ல வர முடியவில்லை. பட் ஐ திங்க் ஃபர்தர் இப்படி நடக்காது. ஸோ ஸ்டே டியூன் நெக்ஸ்ட் வீக். Until then, bye. God bless you.